நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போகிறோம். அதுக்குண்டான கிரகநிலைகள் பார்த்து விவரமாக ஒரு ராசிக்கும் சொல்ல இருக்கிறோம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க அவங்களும் பிடிவாதமாக தான் இருப்பாங்க. ஆனால் சில நேரத்தில் விட்டு கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் கடுமையான உழைப்பாளிகள். மகராசிக்காரங்க கடுமையான உழைப்பாளிகள். நீதி, நேர்மை, சத்தியம் தவறாதவர்கள். பஞ்சாயத்து பண்ணல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. நிறைய பஞ்சாயத்து இவங்ககிட்ட தான் வரும். சீக்கிரத்தில் முடிச்சு கொடுத்துருவாங்க. இது கோர்ட்டுக்கு போனால் கூட ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இவங்ககிட்ட போனால் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் கொண்டவங்க தான் மகராசிக்காரங்க. இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேனே, அப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதம் பலன் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்குது இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் கவனமாக பார்க்கணும். அப்போ அந்த ஆடி மாத கிரகநிலையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலையே ராகு இருந்தார். இப்போ சனி வந்து வக்ரகதியில் சேர்ந்திருக்கார். அப்போது 2ஆம் இடத்துல அந்த ராகுவும் சனி இருக்கும்போது என்ன பண்ணும்? நல்ல விஷயங்களை தடை பண்ணிவிடும். பிரேக்கப் சொல்லுவாங்களே, அதுதான் நடக்கும். அப்போ அது என்ன வகையில் நடக்கும்? கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வந்து போகும். கல்வியில் கொஞ்சம் பிரச்சனை வந்து போகும். இதெல்லாமே வரும். அது இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் சகோதர முறையில் வந்து சேரும். சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க. இந்த காலத்தில் எந்த சகோதர உதவி பண்ணியிருக்காங்க? நம்ம கேட்டால் தான் செய்வாங்க. கேட்டால் கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் தானே வந்து உதவி செய்யக்கூடிய அம்சம் இந்த நேரங்காலத்தில் இந்த ஆடி மாத கிரகங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. அது நீங்கள் நினச்சி சந்தோஷப்படணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாணாத இதில் சொல்லும்போது உங்களுக்கு பெண்கள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். நீங்களே மகராசியில் பெண்காக இருந்தால் உங்கள் கை ஓங்கியிருக்கும். நீங்கள் சாதிக்க முடிஞ்சதெல்லாம் சாதித்து காட்டுவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக குரு புதனுடைய அம்சம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய பதவிகளாக இருக்கட்டும், வரக்கூடிய பொறுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் எதிர்பாராமல் வந்து சேரும். எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா? எதிர்பாராமல் வந்து சேரும். அது நடக்க போகுது. அடுத்ததாக சூரியனுடைய ஆதிக்கத்தை பார்க்கும்போது உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறுகள் ஏற்படும். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக பண்ணுங்கள். மாஸ்டர் செக்அப்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லாமே செக் பண்ணுவாங்களே, அதை பண்ணிங்க. அது பண்ணிட்டாலே தெரிஞ்சிடும் எது ப்ளஸ்ஸு எது மைனஸு, எதுக்கு நம்ம மருத்துவம் பார்க்கலாம், எதுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு தெரியாத நோய்க்கு மருத்துவம் பார்க்குறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் மாஸ்டர் செக்கப்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் பண்ணாலே போதும். அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன். அடுத்ததாக தந்தை வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அவருடைய பிறந்த பங்காளிகள், சித்தப்பா பெரியப்பா சொல்லுவாங்களே, அவங்களால பிரச்சனைகள் இதெல்லாம் என்னோட வரப்போகுது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது எதில் வரும்? சொத்து பிரச்சனை தான் வரும். அப்போ நீங்கள் அது கவனமாக இருந்து பார்த்துக்கணும். சொத்து இருக்கிறவங்களுக்கு தான் இது. சொத்து இல்லாதவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்ததாக மகராசிக்காரங்களுக்கு ஒரு நன்மையான விஷயம் நடக்கும்போது அது எப்படின்னா, பிரயாணத்தின் மூலமாக நடக்கும். பிரயாணத்தின் மூலமாக நடக்கும். ஒரு பிரயாணம் துவங்கியிருப்பீங்க. இது போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த பிரயாணம் போகாமல் இருந்தீங்கன்னா நடக்காது. கண்டிப்பாக போயிட்டு வரணும். அது என்ன சொல்லுவாங்க, முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நடக்க போகுது. முன்னே வச்சுட்டிங்கன்னா முன்னே வச்சு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்கன்னு பார்க்கும்போது மகராசிக்காரங்க ராசியாதிபதி சனி பகவான் தானே. அப்போ சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உகந்தது, விநாயகர் வழிபாடு உகந்தது. விநாயகர் காலையில் வழிபடலாம், ஆஞ்சநேயர் மாலையில் வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமை தோறும் அந்த சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வரலாம். நீண்ட நெடுந்தோ அதாவது லிங்கம் இருக்கு இல்லையா? லிங்க வழிபாட்டிலே பெரிய லிங்கமாக இருக்கும். லிங்கத்தில் நிறைய பெருசாக உயரமாக இருக்கக்கூடிய லிங்கம்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட லிங்கம் இப்போ பெரிய தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா பாருங்கள், பெரிய லிங்கம். அந்த மாதிரி உள்ள லிங்கத்தை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். பிரதோஷ வழிபாடு பண்ணலாம். ரொம்ப விஷயம். நீங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துட்டாலே போதும், உங்களுக்கு எல்லா நன்மையுமே கிடைச்சிடும். தான தர்மம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஏழை எளியவர்களில் மருத்துவ வசதி பார்க்க முடியாதவங்களுக்கு மருத்துவம் பார்த்து உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் வந்து அவங்களுடைய ஆதரவற்று இருப்பாங்க, ஆதரவற்ற முதியோர்கள், அவங்களுக்கு உதவி பண்ணலாம். யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வரலாம். அடிக்கடி போகலனா கூட ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படி போயிட்டு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த தான தர்மத்தினால கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். இதுதான் உண்மையான விஷயம்.
அப்போது இந்த மகராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இதுவரைக்கும் கூட இருந்தவங்க, நெருங்கிய நட்பு, நெருங்கிய உறவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்கள் உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் செய்வார்கள். நினச்சிட்டு இருப்பீங்க, இவ்வளோ காலம் நம்ம கூட இருக்கோம், நம்ம எல்லாம் அவருக்கு பண்ணுறோம், நம்மளுக்கு அவர் ஒன்றுமே பண்ண மாட்டுறாரு, அவர் நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், திடீர்னு சர்ப்ரைஸாக உங்களுக்கு பண்ணுவார். அது இந்த ஆடி மாதத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அது நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி நான் சொன்ன இறைப்பரிகாரம் தானம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ஆடி மாத கிரகங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் படுதுன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் கேட்டீங்க. இது பொது பலன்கள் தான். இதில் 100% அக்யூரேட்டாக சொல்லணுமானா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சுயஜாதப்படி தான் செய்ய முடியும். சுயஜாதம் பார்க்கும்போது அவங்களுடைய நடக்கிற தசாபுக்திகள், பிறந்தப்போ இருந்த கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பலன் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நான் அவங்க அந்த பலன் சொல்லி கண்டிப்பாக அவங்க நிறைவேற்றி கொடுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலமாக இந்த ஜோதிடத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யணுன்றது நான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. அதனால் இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது பொதுவான பலன் உங்களுக்கு 12 ராசிக்கு சொல்லி ஆகணும். அப்போது ஆடி மாதன்றது அம்மன் மாதம்னு சொல்லப்படுது. அம்மனில் நவகிரக நாயகின்னு சொல்லுவாங்க. யார்? கருமாரி அம்மன். திருவேற்காடு கருமாரி அம்மன் சொல்லுவாங்க. அந்த திருவேற்காடு கருமாரி அம்மனை இந்த ஆடி மாதத்திலே நீங்கள் 12 ராசியுமே போய் வணங்கி வழிபடலாம். அவர்கள் வழிபட்டீர்களானால் நவகிரகங்களும் உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லா வித நலமும் பலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் இந்த பொது பலன் ஒரு 50%, 40% அப்படி தான் ஏற்றுக்க முடியும். முழுதுமாக எடுத்துக்க முடியாது. சில பேருக்கு நடக்கலாம், சில பேர் நடக்காமல் போகலாம். அதனால் அதை குழப்பத்தை ஏற்படுத்திக்காமல் சுய ஜாதகத்தை பார்த்து பலன் தெரிஞ்சுங்க. இதில் நான் சொன்ன பலன்களில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அதை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்களுக்கும் அது நடக்கும்னு சொல்லி, நடக்காத உங்களுக்கு நடக்கும்னு நான் வணங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.